வேண்டிய மரத்தை குறித்து பேசினார். பேலை செய்ய வேண்டிய விதத்தை குறித்து பேசினார். பேலைக்குள்ளே யார் யார் பிரவேசிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசினார். முழுவதையும் தேவன் நோவாவை கொண்டு செய்து முடித்தார். ஏனென்றால் இந்த பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் பெருகின பொழுது, தேவனுக்கு யாராவது பிரியமான மனுஷனை இருக்கிறான்னு பார்க்குற பொழுது, உத்தமனும் நீதிமானும் தேவனோட சஞ்சரிக்கும் நோவாவை கண்டு இயேசுவின் கண்களில் அவருடைய கிருபை கிடைத்தது. அதனாலே கர்த்தர் நோவாவையும் அவர் மனிதன் விலங்குகளையும் அவர் குடும்பத்தினரையும் அனைவரையும் காக்கும்படி ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தும்படி சொன்னார். அவர் சொன்னதை எல்லாவற்றையும் நோவா செய்தார். ஆனால் பேழையில் உள்ள அனைத்தையும் நினைஞ்சாரு நோவா செய்தார். ஏன்னா அதோடைய அதாவது உண்மை உள்ளவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் வாழ வேண்டும். அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. அதனால் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனம் உள்ளது. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, என்னால் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. தேவனால் திறக்க வைக்கப்பட்ட கதவு யாராலும் அடைக்க முடியாது. அவர் திறந்து வச்ச கதவை யாராலும் அடைக்க முடியாது. அடைச்சி வச்ச கதவை யாராலும் திறக்க முடியாது. இதோடைய இயேசு கிறிஸ்துவின் ஒரு வசனம். இது ஒரு சில 6 மாதங்களாக நயனாம்பட்டியில் உள்ள ஒரு அண்ணன் நம்மள்கிட்ட சொல்லும்போது, நம்ம யூடியூப்பில் அடித்து பார்க்கும்போது எல்லாம் வசனம் வருது. அவர்னால நமக்கு இன்றைக்கி பல நன்மைகள் வந்து இருக்கிறது. காரணம் என்னென்னா, நான் உண்மையாக இயேசு நம்பினேன். நல்ல அற்புதங்களை செய்தார். போகிற இடங்களில் நல்ல ஒரு வழியை காட்டுதார். நல்ல ஒரு வேலையை கொடுக்கிறார். அவர் நினைச்சார்னா எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிக்க முடியும். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக நீதிமான்களாக இருந்தால் மட்டும்தான் நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இயேசு சொல்கிறார், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதனால் இயேசுவின் வசனத்தை இத்துடன் முடித்து கொள்கிறேன்.